அப்போ வந்து மேட்டூர் அணை கிடையாது, காடுகள் அதிகமாக இருந்தது. அப்படி இருந்தால் எவ்வளோ தண்ணி போயிருக்கும் பாருங்கள் காவிரியில். அந்த காவிரிக்கும் கொள்ளிடம் காவிரிக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் அந்த கல்லணை கட்டப்பட்டது. இப்போ இருக்கிற அணை ஆர்தர் காட்டன் கிடையாது, மேலே இருக்கக்கூடிய சின்ன அணை. அதை பார்த்தீங்கன்னா இது அணையா அப்படின்னு நீங்களாம் அசந்து போவீங்க. ஆஹா, இதை போய் அணைன்னு சொல்கிறாங்களே டேம். ஏன்னா அணை என்ற சொல்லே சங்க இலக்கியத்தில் கிடையாது. அணை தான் அணைத்தல் அப்படின்ற பொருள் தான் இருக்குது. ஒரு பேர் அணை, கட்டுப்பட்ட அணை என்ற சொல் கரை என்ற சொல்லாம் பயன்படுத்தப்படுது சங்க இலக்கியங்களில். அணை என்ற சொல் கிடையாது. அப்போது இந்த கரைகளை அமைத்து நீரை தேக்கி இயற்கையோடு இயைந்த போக்கில் நீரை தேக்கி பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இந்த கல்லணை கட்டுவதற்கான தொழில்நுட்பம் எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆற்றங்கரை ஓரத்துலையோ அல்லது கடற்கரை ஓரத்துலையோ நம்ம நிற்கும் பொழுது ஒரு அலை வந்து அடிச்சுட்டு போனால் நம்முடைய உடல் வந்து கால் வந்து பதியும் மண்ணில். அது தெரியும், சென்னையில் இருக்கவங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மெரினா பீச்சுக்கு போகாதவங்க யாரும் இருக்க முடியாது. அலை வந்து அடிக்கும் பொழுது நம்ம கால் பதியும். அந்த தொழில்நுட்பத்தை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. அப்போது அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த மண் எடுத்துக்கிட்டே போகுது, மணல் எடுத்துக்கிட்டே போகுது. அப்போ ஒரு கனமான கல்லை எடுத்து வெட்டி வைக்கிறான். அதில் அந்த கல் தன்னுடைய கணத்தின் காரணமாக மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போய் அடியில் இருக்கக்கூடிய கடின தரையை தொடுகிறது. அதற்கு அடுத்தாப்போல் ஒரு கல் வைக்கிறான். அதுக்கு இடையில் ஒரு கரையாத களிமண் வச்சு இப்படி கல் மேல் கல்லை வைத்து கட்டியதால் அதுக்கு பேர் கல்லணைன்னு பேர். தமிழில் கல்லணை, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோன் பேரியர்னு சொல்லலாம், அல்லது வேறு ஏதாவது பேர் சொல்லலாம். ஆனால் ஆர்தர் காட்டன் என்ன பேர் வைக்கிறான்? கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு பேர் வைக்கிறான். கிராண்ட் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக நடந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பெருமிதமாக நடந்துச்சு, பெருமிதமான அணைன்னு பேர் வைக்கிறான். அதுதான் அவன் சொல்கிறான். ஏன் அந்த பேர் வச்சான் அப்படின்னா, அது வரைக்கும் அவனுக்கு ஓடுற தண்ணியில் அணை கட்ட தெரியாது. அதனால் அந்த பேர் டிக்ஷனரி எடுத்து பாருங்கள், கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு தான் இருக்கும், கிராண்ட் அணைக்கட். இது ஒரு தொழில்நுட்பம். இப்படி நீங்கள் காவிரியினுடைய போக்கில் எக்கச்சக்கமான நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் பிற்கால சோழர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜராஜ சோழன் காலத்துக்கு பிறகு அந்த 13 வகையான கட்டுமானங்கள் அரசர்கள் கட்டியிருக்கிறாங்க, அரசன் மாதேவிகள் கட்டியிருக்கிறாங்க, அங்குள்ள தலைவர்கள் கட்டியிருக்கிறான். எங்கே பார்த்தாலும் நீரின் மீது, அந்த காவிரியின் மீது அந்த டெல்டா என்கின்ற அந்த வடிவத்திற்கு ஏற்றாற் போல் அந்த சோழ மண்டலத்தையே முழுக்க வந்து நெல் களஞ்சியமாக மாற்றினார்கள். ஆனால் இன்றைக்கி அதை நம்ம வேறு களஞ்சியமாக மாற்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம், மீத்தேன் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அடுத்தது இந்த பெய்கிற மழையை தேக்கி வைத்து செய்கின்ற ஒரு நீர் மேலாண்மை முறை. அந்த காலத்தில் குறிப்பாக எப்படி வந்து தண்ணீரை சேமித்து பயன்படுத்துவது என்கின்ற முறை. இந்த முறையில் பார்த்திங்கன்னா ஏரி தொழில்நுட்பம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதை சாண்ட்ரா போஸ்டல் சொல்கிறாங்க, 3ஆம் உலகப் போர் என்பது தண்ணீருக்கு தான் வரலாம். அப்படி வந்தால் அது தீர்ப்பதற்கு என்ன வழி, 3ஆம் உலகப் போர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, தென்னிந்தியாவுக்கு போங்க. அங்கே வந்து ஏரி தொழில்நுட்பம் என்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பின்பற்றிருக்காங்க பல நூற்றாண்டுகளாக. அதை உலகம் பூரா எடுத்துகிட்டு போயிட்டாலே இந்த 3ஆம் உலகப் போரை நிறுத்தி விடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை வழங்குறாங்க சாண்ட்ரா போஸ்டல். நம்ம பூவுலக நண்பர் கூட அந்த புத்தகத்தை போட்டிருக்கு, மணற்கோட்டைகள் அப்படிங்கிற பேரில் அந்த நூல் வந்திருக்கு.